மாண்புமிகு உறுப்பினர், இன்னும் உங்களுக்கு அடுத்து இன்னும் ஒரு 4 பேர் பேச வேண்டியது இருக்கு. லிஸ்ட்ல 2 3 4 பேர் இருக்காங்க. அவங்களும் கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் பெருந்தன்மையோட நீங்க கொஞ்சம் பாராட்டுனீங்க. கோச்சிக்காதீங்க. அவரு பாரு இந்திரிக்க வேளாண் பட்ஜெட் ஒண்ணு இல்ல. ஒரு விவசாயி பேசுங்க. இன்றைக்கு விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாம் இன்றைக்கு கிருஷ்ணகிரியிலே அதிக அளவு மலர் உற்பத்தி ஆகின்றது. அங்கே சர்வதேச மலர் ஏல மையம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே அம்மாவுடைய அரசு 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து சர்வதேச மலர் ஏல மையம் ஒன்று அமைக்கப்பட்டது. ஆனால் 26 கோடி ரூபாயில அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் கடந்த கால ஆட்சியிலே அதை தொடர்ந்து செயல்படுத்தவில்லை. இந்த அரசு விவசாயிகளுடைய நலன் கருதி மலர் சாகுபடி செய்கின்ற விவசாயிகளுக்கு உதவுகின்ற விதமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே ஒசூரிலே கட்டப்பட்டுள்ள மலர் ஏல சர்வதேச மலர் ஏல மையத்திலே அந்த திட்டத்தை நடைபெறுவதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர், இன்னும் உங்களுக்கு அடுத்து இன்னும் ஒரு 4 பேர் பேச வேண்டியது இருக்கு. ஆகையால் தயவு செய்து 2 பேர் பேசுறதா ஒரு உறுப்பினர் தான் பேசுறேங்க. இருங்க. ஏற்கனவே பேரவைத் தலைவருக்கு அனுமதி வாங்கியாச்சு. நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். லிஸ்ட்ல 2 3 4 பேர் இருக்காங்க. அவங்களும் கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் பெருந்தன்மையோட நீங்க கொஞ்சம் பாராட்டுனீங்க. பேரவை துணை சுருக்கமா முடிங்க. அவரு பாரு இந்திரிக்க வேளாண் பட்ஜெட் ஒண்ணு இல்ல. ஒரு விவசாயி பேசுங்க. ஏங்க இது குறுக்கீடு ரெண்டு பக்கம் போயிருக்கு. பேசுங்க. சுருக்கமா பேசுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, மாம்பழம் பசியில் இருக்காங்க விவசாயிகள். மாம்பழம் இந்த ஆண்டு கடந்த ஆண்டு சரி இந்த ஆண்டு சரி மாம்பழ விளைச்சல் அதிகமாகிட்டது. மா பயிரிட்ட விவசாயிகள் கடுமையாக பாதிக்கிட்டாங்க. விலை வீழ்ச்சியால் கடுமையாக பாதிக்கப்பட்டுட்டாங்க. இன்றைக்கு இந்த அரசு மா பயிரிட்ட விவசாயிகள் இந்த ஆண்டு விலை வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி பாதிக்கப்பட்ட விவசாயிகளை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று அரசுடைய கவனத்தை கொண்டு வருகிறேன்.